ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பானிபூரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பூரி சைஸ்க்கு வர வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். சிம்மிலேயே விடுங்க ஒரு 5 மினிட்ஸ். அப்போ தான் நமக்கு முருளாக நல்லா கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். உடனே எடுத்துட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் வசன்னு இருக்கும், அதனால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி பொறுமையாக வேக விடலாம். இப்போ இது வேகிறதுக்குள்ளே நான் குக்கரில் உருளைக்கிழங்கு வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு உருளைக்கிழங்கு நல்லா விசில் வரட்டும். ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறமா இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான். இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் ஆற விடலாம். இப்போ நான் எடுத்துடுறேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி கலர் இருக்கணும். இப்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் லெட் அவுட் ஆகிறதுக்கு நீங்கள் இப்படி மாற்றிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட பூரி வந்து நல்லா முறுமுறுன்ட்டு இந்த மாதிரி இருக்கணும். ஜஸ்ட்டு நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹோல் வரணும். அப்போ தான் பூரியில் நம்ம மசாலா வச்சு எடுக்க முடியும். மற்றது இதில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பூரி எல்லாத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், பார்க்கவே நல்லா பஃபியாக வந்திருக்கு பூரி. அடுத்து இதுக்கு நான் தண்ணி ரெடி பண்ணிட்டேன். பக்கத்துலேயே மசாலாவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு நான் இதை ஹோல் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதில் போட்டு நம்ம ஹோல் போட்டுக்கலாம். இப்போது நான் பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பொடியஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா மசாலாவுக்கு உங்களுக்கு ரொம்ப பொடியாக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும். அதோடு சேர்த்து இதில் நம்ம மற்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொடியாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அடுத்து உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். அந்த உருளைக்கிழங்கை நல்லா மேஷ் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கொஞ்சமாக நான் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் போதும் மஞ்சள். இங்கே பாருங்கள். அடுத்து மசாலா மிளகாய் தூள் வந்து கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணுறேன். இந்தளவுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் இருந்தால் போதும். கலருக்காக கொஞ்சமாக லைட்டாக இது காஷ்மீரி மிளகாய் தூள். இதில் ஃபைனலாக நான் உப்பு மட்டும் ஆட் பண்ணுறேன். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணோம் அப்படின்னா முடிஞ்சது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்டஃப் பண்ணி அந்த புதினா சாறு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சுவையான பானிபூரி ரெடி. இப்போது நான் கொஞ்சமாக மசாலா எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதில் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதில் இப்படி டிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு புதுமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.